பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சுந்தரத்துக்கு காலையிலேயே ஸ்வேதா கால் பண்ணுறாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, ஃபோன் அடித்து எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சுந்தரம் சொல்கிறாரு, இங்கே பாரு ஸ்வேதா, சும்மா சும்மா அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காத. நான் இப்போது வீட்டில் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது இங்கே எல்லாருமே இருப்பாங்க. நீ ஃபோன் பண்ணுறத யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனையாயிடும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் வரேன்னு சொன்னால, அப்படியே சும்மா அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு இங்கே சுந்தரம் செம்ம டென்ஷனாக பேசுகிறாரு. இதை பவானி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, என்னங்க என்னாச்சு, என்ன டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை பவானி, நம்ம ஆஃபீஸ் விஷயமா தான், நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி அனுப்பிட்டு சுந்தரம் திரும்பவும் சொல்கிறாரு, இப்போது என்ன பண்ணணுங்கிற ஸ்வேதா, எங்கே வரணுங்கிற சொல்லு அப்படிங்கும்போது அவங்க ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. சரி ஸ்வேதா, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோன் வச்சிடுறாங்க. ஆஹா, இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறது ஒன்றுமே புரியலன்னு சுந்தரம் புலம்பிக்கிட்டே போகிறாரு. போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. சுந்தரத்துக்கு ஒரே பயமாக இருக்குது. ஆஹா, ஸ்வேதாவாக இருக்குமா, பவானி எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பவானி சொல்கிறாங்க, ஏங்க ஃபோன் வருதுங்க, பவானி அந்த ஃபோன் எடுக்காத, அது ஒரே டார்ச்சராக இருக்கும், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே குளிக்கிறாரு. என்ன இவர் ஃபோனுனாலே இவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு பவானி போய் சமைச்சிட்ருக்காங்க. சுந்தரம் குளிச்சு முடிச்சுட்டு நேராக ஓடி வராரு. வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் ஃபோன் வந்தது நார்மலான ஃபோனாக தான் இருக்குது. அதை பார்த்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாரு. உடனே சுந்தரம் கிளம்பி சாப்பிட்லான்ட்டு வராங்க. பவானி, ஏங்க ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சுந்தரம் ஒன்று, இல்லை பவானி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன், ஈவினிங் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ரொம்ப பரபரப்பாக கிளம்பி போகிறாரு. இது எல்லாமே பவானிக்கு சந்தேகத்தை தான் உண்டு பண்ணுது. என்ன இவர் இவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தா நம்ம பொன்னி கிளம்பி வராங்க. வந்த உடனே இங்கே சந்திரசேகர் கேட்குறாரு, நம்ம பொன்னி இவ்வளோ லேட்டாக வர, வேலைக்கு போகலையான்னு கேட்கும்போது, இல்லை மாமா இன்றைக்கி லீவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அதை கேட்ட வெண்ணிலாவும் பிரீத்தியும் பொன்னியை கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போதைக்கு இது வரைக்குமே அமைதியாக இருந்த சக்தி இப்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகி, வெண்ணிலா இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், இந்த வீட்டில் என்னென்னமோ தப்பு பண்ணவெல்லாம் ஜாலியாக இருக்கும்போது பொன்னி மேலே இன்னும் தப்பு உறுதி ஆகலை, அதனால் நீ தேவைலாம் பேசிகிட்டு இருக்காத, உன் வேலையை பார்த்துட்டு வச்சு கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்னு சக்தி மூஞ்சி அடித்த மாதிரி பேசவும் இங்கே வெண்ணிலாவால் ஒன்றுமே பேச முடியாமல் ஏஞ்சி அமைதியாக போயிடுறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, ஏமா பொன்னி, நம்ம உஷாவுக்கு வளைகாப்பு வச்சுருக்கோம்ல, அன்றைக்கி கொஞ்சம் லீவ் போட்டு வீட்டில் இருமான்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் வீட்டில் இருந்தால் உஷாக்காவுக்கு பிடிக்காது, நான் வேலைக்கே போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது சந்திரசேகர் சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்காக வச்சு லீவ் போட்டு இங்கே இருமான்னு சொல்கிறாங்க. சரி மாமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொன்னி அப்படியே கொஞ்சம் வெளில போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அதாவது டெய்லியுமே பார்லருக்கு போகிறோம் வரோம், மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சும்மா அப்படியே பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு எதனா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்க பசங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக நம்ம சுந்தரமும் ஸ்வேதாவை பார்க்கறதுக்கு அதே பார்க்குக்கு தான் வராரு. அதே பார்க்கில் வந்து இங்கே நின்றுக்கிட்டு டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. எங்கே இவ வரேன்னு சொன்னால் வரவே இல்லை, அதுவும் பார்க்குக்கு வர சொல்லியிருக்கா பாரு நம்மளை, வேண்டாம் காஃபி ஷாப் போகலான்னு சொன்னால் கேட்க மாட்றா, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிறா. அவன் அண்ணன் வேறு எப்படி இருப்பான்னு தெரில, ஆள் என்ன பண்ண போகிறான்னு தெரில, என்ன பண்ணுறது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு நம்ம சுந்தரம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா பொன்னி சுந்தரத்தை பார்த்துட்றாங்க. என்ன சுந்தரான மாதிரி தெரியுது, இவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி யோசிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தா கரெக்டாக ஸ்வேதா வராங்க. ஸ்வேதா அழுதுகிட்டே வராங்க. ஸ்வேதாவோட அண்ணனும் வரான். ஸோ ஸ்வேதா அண்ணன் பார்க்கறதுக்கு நம்ம அண்டர்டேக்கர் மாதிரி நல்லா ஹைட்டாக பாடியாக இருக்கான். அதை பார்த்தோன்னே சுந்தரத்துக்கு லைட்டாக பயம் வருது. ஆஹா, என்ன அண்ணன் சொன்னால் இவளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆள் மொட்டைத்தனமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்க வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். யோ என்னையா நீனு, மனுஷன் நீனு, என்னையா பண்ணி வச்சுக்கேன் தங்கச்சியை, பார்த்து சான்ஸ் கேட்டு வந்தால் இப்படி தான் பண்ணி வைப்பியா அப்படின்னு சட்டையை பிடிக்கவும் சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில. சார் சார் விடுங்க சார், யாராவது பார்த்துட போகிறாங்க சார், நான் தான் சொல்கிறேன் சார், இதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா பேச போகிற, இன்னும் திக்க போகிற, என் தங்கச்சி என்னையா பண்ணி வச்சுருக்க நீனு அப்படின்னு சொல்லவும் இங்கே சுந்தரத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில. சார் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார், விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, விடுறதுலாம் ஒன்றுமே இல்லை, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கல்யாணமா சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சிங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சில்ல, மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே, அப்போ எதுக்கு என் தங்கச்சியோட பழகுன, எதுக்கு பழகுன, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, நீ லீகலாக என் தங்கச்சியை 2வது தரமாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணுறேன்,
இந்த குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் ஸ்வேதா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அவங்க அண்ணன், என்ன கலைச்சிடலாமா? ஸ்வேதா, என்ன பேசுகிறாந்தாலு? குழந்தை கலைக்கிறதுனா அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் விருப்பத்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இல்லைனா இப்போயே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கவும் சுந்தரத்துக்கு பயம் வந்துடுது. ஐயோ சார், சார் சொல்கிறத கேளுங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ பணம் செலவாகும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க. 2வது கல்யாணம்லாம் சத்தியமாக செட் ஆகாது சார். என் குடும்பத்தை தெரிஞ்சால் என்னையும் வெட்டி விட்ருவாங்க. அப்புறம் நானும் உங்களை மாதிரி ரோட்டில் நிற்க வேண்டியதான். நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி கெஞ்சிடாரு. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, அப்படியா சரி ஓகே, அப்படின்னா குழந்தைய கலைக்கணும், செலவுலாம் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி எனக்கு 2 நாளில் கொடு, அதுக்கப்புறம் மீதி என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கவும் சுந்தரம் உடனே சரிங்க சார், 5 லட்சம் தானே கொடுத்துட்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, இதே இடத்துல 2 நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அங்கேருந்து கிளம்புறாரு. சுந்தரம், அப்பா தப்பிச்சண்டா, இந்த 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து எப்படியா அந்த பிரச்சனையை முதல்ல ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சுந்தரம் நினச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே பொன்னி தூரத்துலேருந்து கேட்டுடுறாங்க. அப்போது சுந்தரம் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பு நடந்து அந்த பொண்ணு இப்போது கன்சீவாக இருக்கா போல, அதனால தான் சுந்தரம் இப்போது இந்த அளவுக்கு பதுங்கி பயந்து ஓடுறாரு அப்படிங்கிறத பொன்னி பார்த்துட்றாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் பொன்னி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பொன்னி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்வேதாவும் அது பக்கத்தில் இருக்கிறது அவங்க அண்ணன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வேதா அவனும் லவ்வர் போல், இந்த சுந்தரத்தை ஏமாற்றி பணம் பிடுங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வேதாவோட அண்ணன் மாதிரியும் ஸ்வேதா கர்ப்பமாக இருக்க மாதிரியும் சரியான ஒரு பிளானை போட்டு சுந்தரத்துக்கு பயத்தை காட்டியிருக்காங்க. ஏன்னா சுந்தரம் சரியான ஆளா? சுந்தரம் ஏற்கனவே பொன்னிக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சுந்தரத்தையே இப்போது வலையில் சிக்க வச்சுருக்காங்க இந்த ஸ்வேதா. இவங்க ஒரு பக்கம் பரவாயில்லையே, 5 லட்சம்னு சொன்னதும் உடனே கிளம்பிட்டான் தரேன்னு சொல்லிட்டு, இது தெரிஞ்சிருந்தா இவன்ட்ட கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்கலாமே அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, சரி விடுங்க பார்த்துப்போம், இவன் எங்கே போயிட போகிறான், திரும்பவும் இங்கே தானே வரப்போகிறான், இவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. பொன்னிக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில, இவரை எப்படி சிக்க வைக்கிறது? இப்போது இவர் இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காரு, இதை யார்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆதாரத்தோடு இவரை கையும் களவும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவர் பற்றின விஷயத்த வெளியே கொண்டு வந்துடலாம். இவர் ஏற்கனவே அன்றைக்கி ரேஷ்மாங்கிற பொண்ணோட பழகிட்டு இருந்தாரு பார்த்தோம். இப்போது இந்த பொண்ணு கூட நெருங்கி பழகியிருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு கன்சீவாகவே இருக்கா போல், அந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்காரு. பவானி அன்னைக்கு துரோகமே பண்ணியிருக்காரு. இதை யார்கிட்ட சொல்லி எப்படி இவரை வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு இங்கே பொன்னி யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு பொன்னி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பேசுனது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க பொன்னி. அந்த வீடியோவை சக்திக்கு அனுப்புகிறாங்க. சக்திக்கு அனுப்பிச்சதும் சக்தி அந்த வீடியோவை பார்க்குறாரு. சக்தி பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக வராரு. என்ன மாமாவா இது? அப்போது மாமா இந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்டத்தனம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சக்தி இங்கே அதிர்ச்சியடையாரு. சக்தி உடனே அவங்க அப்பா சந்திரசேகருக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. சந்திரசேகரும் சண்முகத்துக்கு அனுப்புகிறாங்க. 3 பேரும் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. மாப்பிள்ளை எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காரு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது இதை அப்படிங்கும்போது சந்திரசேகர் கேட்குறாரு, இந்த வீடியோ உனக்கு ஏது சக்தி அப்படின்னு கேட்கும்போது தான், இது எனக்கு பொன்னி தான்ப்பா அனுப்பிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொன்னியை கூப்பிட்டு வச்சு 3 பேரும் ரூமில் பேசுகிறாங்க. பொன்னியும் அந்த பார்க்கில் பார்த்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே புரியுது, சரி ஓகே இது அப்படியே விடுங்க, நாளைக்கு மாப்பிள்ளை அதே பொண்ணை பார்த்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, அப்போ நாம் சேர்ந்து அவரை கையும் களமாக அதே இடத்துல பிடிச்சிருவோம். பிடிச்சதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா தப்பையும் வீட்டில் வந்து சொல்லிடலாம். நாம் இதை மட்டும் காட்டினா கண்டிப்பாக செட் ஆகாது, யாரும் நம்ப மாட்டாங்க. மாப்பிள்ளையை நல்லவர் நினச்சோம், கடைசியில் உங்கள் அக்கா வாழ்க்கை கெடுத்துட்டான் அந்த ஆள், இந்த ஆள் இவ்வளோ மோசமாக நடந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சக்தி சொல்கிறாரு, அப்பா எனக்கு என்னமோ பொன்னி மேலே போட்ட பழியும் கூட மாமா தான் காரணமாக இருப்பான்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லவும் சந்திரசேகர் சொல்கிறாங்க, எனக்கும் இப்போ தான்டா புரியுது, எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் மாப்பிள்ளையாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் நாம் நாளன்னைக்கு மாப்பிள்ளை அந்த பணத்தை கொடுக்கும்போது அவரை கையும் களமாக பிடிச்சிட்டு மீதியை பேசிக்கலாம் சக்தி, அது வரைக்கும் இந்த விஷயத்த வெளியே சொல்லிக்க வேணாம். பாவண்டா பவானி இந்த விஷயம் கேள்விப்பட்டா துடிச்சு போயிடுவா, சிவானி வேற என்ன பண்ண போகிறோன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் புலம்புறாரு சக்திகிட்ட. பொன்னி சொல்கிறாங்க, விடுங்க மாமா, தப்புன்னு ஒருத்தவங்க பண்ணால் கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் தெரிஞ்சு தானே ஆகணும், அதனால் இவர் தப்பானாலும் தெரிஞ்சு போச்சு, அடுத்து நாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமாம்மா அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, புரியுதுமா எனக்கும், சரிம்மா நீ மேலே போ, நாங்கள் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டு அவட்ட சொல்கிறோன்னு சொல்லி சந்திரசேகர் சொல்கிறாரு. சுந்தரம் கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் வீட்டில் ஆல்ரெடி பாதி பேர்ட்ட மாட்டிக்கிட்டாரு. இது மூலிமா சுந்தரத்துடைய உண்மையான முகத்தறியை சக்தி கிழித்து பொண்ணு யாருங்கிறத இந்த வீட்டில் நிரூபிப்பாரா, இல்லை என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.